ஹாய், நான் தான் எம்சி நமராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மனித மூளை நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அது என்ன, அது இருக்கிறனால நம்மளை எந்த அளவுக்கு யோசிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்கிறோம். ஆமாங்க, நம்ம உடம்புகளில் பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளும் முக்கியம்தான், இல்லை சில வரல. அந்த எல்லாத்துக்குலேயும் திங்க் பண்ணி நம்ம இந்த நேரத்துக்கு சாப்பிடணும், நம்ம இந்த டைம் தான் படுக்கணும், இந்த டைமில் எந்திக்கணும், இந்த டைமில் நம்ம தண்ணி குடிக்கணும்னு சொல்லி, இந்த டைமில் நம்ம டிவி பார்க்கணும்னு சொல்லி, இப்படி ஒவ்வொன்றுமே மூளை சொல்லி தான் நம்ம உடம்புல இருக்க எல்லா ஃபேர்பஸும் செய்யுதுங்க. அது எல்லாருக்குமே தெரியும், தெரியாதுன்னு சொல்ல வரல. அப்பேற்பட்ட மூளையை, அந்த மூளை ஒரு மனிதனுக்கு இருந்தால் மட்டும்தான் மனித மாதிரி இருக்க முடியும், திங்க் பண்ண முடியும். ஆமாங்க, அந்த மாதிரி மூளையை நமக்கு ஆண்டவன் பொக்கிஷமாக இந்த மாதிரி மண்டவோடு அமைச்சு, மூளையை உள்ளே வச்சு மண்டவோடு அமைச்சு நம்மளுக்கு பாதுகாத்து கொடுக்குறாங்க. ஆமாங்க, அப்போது நம்ம அந்த மண்டவோடு நம்ம காப்பாற்றுறது நம்ம பொறுப்பு தானே. நம்ம அதை காப்பாற்றுறோமா? இல்லை. நிறைய பேர் பைக்குகளில் போகிறீங்க, சின்ன ஆக்சிடெண்ட் ஆகாது. அப்போ ஆக்சிடெண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா மண்டை ஓடு அடிபட்டு மூளைச்சாவு. ஆமாங்க, ஒரு மனுஷனுக்கு மூளை ஒழுங்காக இல்லைனாலே மூளைச்சாவுன்னு சொல்லி ஒரு நோய் ஒன்று வந்துருச்சு. மூளைச்சாவு அடைஞ்சாலும் ஆக மொத்தத்தில் ஆள் காலி. அப்போது நம்ம அந்த மண்டையை எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும். தயவு செஞ்சு ஆண்டவன் நம்மளுக்கு மூளையை பாதுகாத்து மண்டவோட கொடுக்குறான், அந்த மண்டவோட நம்ம காப்பாற்றணுங்க. ஆமாங்க, எல்லாருமே ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மூளையை நீங்கள் தயவு செஞ்சு இழக்க வேண்டி இருக்கும். அந்த மூளை எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். நான் சொல்லாட்டாலும் உங்களுக்கு அது தெரியும். அப்போ ஆண்டவன் பாதுகாத்து கொடுத்துருக்க அந்த மண்டையை, நம்ம மண்டையை பாதுகாத்தா தான் மூளை சேஃபாக இருக்கும். ஆமாங்க, இந்த மாதிரி உள்ள ஒரு பொக்கிஷமான மூளைகளை நம்ம தயவு செஞ்சு பாதுகாத்துக்கணுங்க. நல்ல விஷயத்தை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக மூளை எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், பார்த்துக்குங்க.